தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு. ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் என்றே சொல்லுவார். தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி, நாம் படித்தேன் காந்தியில் நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆசையோடு கடையநல்லூர் சட்டமன்றத்துக்கு 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களின் ஆசையோடு வேட்பாளராக மக்கள் சேவை ஆற்ற இருக்கிறேன். ஆகவே நம்முடைய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மக்களின் கோரிக்கையாக தென்காசியில் இருந்து கடையநல்லூர் நகராட்சியில் போகநல்லூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கொமந்தாவரம் டு சுந்தரேஸ்வரம் சாலையில் செண்பகராமப்பெரி, பெருமாள்பட்டி, சுந்தரேஸ்வரம் ஆக இந்த நெடுஞ்சாலையில் இந்த குப்பையை கொட்டி எரிப்பதால் இப்பகுதியில் ஜெய நகர் மக்கள் ஈழத்தமிழருடைய குடியிருப்பு, இச்சாலையில் கடந்து செல்கின்ற பல்லாயிரக்கணக்கான கிராமங்களுடைய பாதிப்பு, இந்த பொது சுகாதாரத்தால் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். ஆகவே நிச்சயமாக எனது அருமை வாக்காளர் பெருங்குடி மக்களே, வருகின்ற சட்டமன்றத்தில் என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் தென்காசி நகராட்சி, கடையநல்லூர் நகராட்சி போடுகின்ற குப்பைகளை கொட்டி எரித்து விவசாயம், பசுமை விவசாயம், நீர்பிடிப்புகள் அனைத்து பாதிக்கப்படுகிறது. ஆகவே இதை முழுவதுமாக அகற்றி இப்பகுதியில் வாழ்கின்ற அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு நல்வாழ்வை, நல்ல ஆதாரத்தை உருவாக்கி கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியாக மக்கள் பார்வைக்கு, அரசினுடைய பார்வைக்கு, மத்திய மாநில அரசுடைய பார்வைக்கு கோரிக்கையை சமர்ப்பிக்கிறேன். மேலும் இந்த வனம் சார்ந்த பகுதியை பாதுகாக்க வேண்டிய நம் மக்களுடைய கடமையாகும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.